திமுகவுடைய மூத்த செய்தி தொடர்பாளர் திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் அவர்கள் பேராசிரியர் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேராசிரியர், இது திமுகவுக்கு செட்பேக்கா பார்க்க முடியாதா? முதலில் இந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அல்ல. ஏற்கனவே நீதிமன்றத்தில் தரப்பட்ட வழக்கு இப்பொழுது உயர் நீதிமன்றத்தில் அது மாற்றி வழங்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் உச்ச நீதிமன்றம் என்ற ஒன்று இருக்கிறது. எனவே இதை ஒரு இறுதியான தீர்ப்பாக எடுத்துக்கொண்டு நாம் விவாதிப்பதோ இல்லை அதன் மீது கருத்து கூறுவதோ சரி வராது. உதாரணமாக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது ஜெயலலிதா அம்மையார் வழக்கை எடுத்து பார்க்கிற போது அங்கே கீழே என்ன தீர்ப்பு வந்ததோ அதைத்தான் உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது. எனவே இப்பொழுது பார்க்கிற போது அண்ணன் பொன்முடி அவர்கள் வழக்கில் கீழமை நீதிமன்றம் அவரை விடுவித்து உத்தரவு வழங்கியிருந்தது. உயர் நீதிமன்றம் அதை மாற்றி இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் அந்த கீழமை நீதிமன்றத்தையே தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கலாம், ஆனா அப்படிதான் இருக்கணும்னு எந்த ஒரு நடைமுறையும் இல்லையே. அது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கலாம். இல்ல, அதான் நம்ம எதையுமே பியூர்லி ஹைபாத்தட்டிக்கல் தானே ஹரி. நம்ம இப்படித்தான் நீதி அரசர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மையாருடைய சொத்து குவிப்பு வழக்குல பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொத்தும் அவங்க எக்ஸ்ட்ரா அவங்க மேல என்ன குற்றம் சுமத்தப்பட்டிருந்ததோ அது 15% கீழே தான் இருக்கு. அதனால நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துல குமாரசாமி அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். ஒருவேளை அதை கூட நம்ம உயர் நீதிமன்றத்துல கன்சிடர் பண்ணியிருந்தா இப்போ இது விடுதலை ஆகி இருக்க கூடும். எனவே வழக்குக்கு வழக்கு 65% எப்படி 64.9% என்னோட புரிதல். சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இல்ல, அதாவது அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பும், அதாவது அவருக்கு வருமானம் என்று அவர்கள் கருதுவது, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பில் 10% அல்லது 15% என்று பார்த்தால் அது குறைவாகத்தான் இருக்கும். நீங்கள் சொல்லுவது அவர் காமிச்சிருக்கிற இன்கம் டாக்ஸ்ல இருந்து இது கூடுதல் இந்த வருமானமாக காண்பித்திருப்பதில். ஆனால் ஒரிஜினலாக சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், குமாரசாமி அவர்கள் நீதியரசர் குமாரசாமி சுட்டிக்காட்டியது ஒட்டுமொத்த அவர்களுடைய சொத்து மதிப்பு இருக்கிறது இல்லையா, அதுல இருந்து ஒரு 15% அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருந்தது வருமானம் என்றால் அதை நம்ம கண்டுக்க வேண்டாம் என்ற முடிவில் எடுத்திருந்தார். ஆனால் எனிகோ எப்படி ஆனாலும் இப்போதைய இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதை நாம் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு நமக்கு கேட்டுக்கொண்டதன் பேரில் 30 நாட்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே 30 நாட்களுக்குள் நாம் உச்ச நீதிமன்றத்தை சென்று அணுகி வேண்டிய நிவாரணங்களை பெற்றுக் கொள்ளலாம். நாம் கேட்டது ஆக்சுவலாக 60 நாட்கள் கேட்டோம். ஆனால் நீதி அரசர் 30 நாள் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவைப்பட்டால் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகலாம், அப்பொழுது நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். எனவே நாம் உச்ச நீதிமன்றத்தில் போய் நீதி கேட்கும் பொழுது அந்த தீர்ப்பு தான் நாம் இறுதி தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய இடையில் இந்த தீர்ப்பை நாம் இதுதான் இறுதி தீர்ப்பு, அதனால் இதுதான் முடிவு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். ப்ரொஃபசர், நீங்க சொன்னது போல சட்ட வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு, அந்த அவென்யூஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆனா தார்மீக ரீதியா உங்களுக்கு இது சங்கடத்தையும் நெருக்கடியும் கொடுக்கறதா நினைக்கலையா? மாரல் கொஸ்டின்ஸ் எழுந்தானே. இவ்வளவு நாள் நீங்களே செல்வி ஜெயலலிதா வழக்க தான் சொல்லி காட்டுறீங்க. எங்க கட்சியில யாராவது ஒருத்தர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் மீண்டும் மீண்டும் செல்வி ஜெயலலிதா வழக்கை சுட்டிக்காட்டி அவங்களோட கன்விக்ஷன் எல்லாம் சுட்டிக்காட்டி நீங்க எழுப்பி வந்திருக்கிறீங்க. ஆனா இந்த நிலையில திமுகவை சேர்ந்தவர், அதுவும் திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு விஷயத்துக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கும் போது இது ஒரு தர்ம சங்கடம் இல்ல ஒரு பொலிட்டிக்கலா இது ஒரு பின்னடைவு அப்படின்னு ஏன் பார்க்க முடியாது உங்களுக்கு? இல்ல, இது ஒரு நெருடல், நான் மறுக்கல. அதாவது இது என்னன்னா, இப்ப நீங்க சொல்றது கம்ப்ளீட் பிளாக். அதாவது மனசு எங்க ரொம்ப சிக்கல் ஆயிரும் அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்திருந்தால் நீங்க சொல்றபடி ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தர்ம சங்கடமான சூழ்நிலை, நமக்கு பேசுவதற்கோ அல்லது நமக்கு அடுத்த வழியோ இல்லை. எனவே நாம் உறுதியாக அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் மன்றத்தில் நாம் இதுவரைக்கும் நீங்கள் சொல்வதை போல பேசி வந்தது இப்போது தவறாகி விட்டதோ என்ற ஒரு தர்ம சங்கடம் உருவாகும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் இன்னொரு வாய்ப்பு இருக்கிற போது, ஒருவேளை இப்ப நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் TM செல்வ கணபதிக்கு கொடுக்கப்பட்டிருந்த 2 ஆண்டு தண்டனையை நீதிமன்றம் ரத்து செய்து விட்டது 10 நாட்களுக்கு முன்னால். ஓகே, சோ
நம்ம வந்து என்னன்னா we will hope for the best, we will optimistically approach the court அப்படிங்கறத பார்க்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் சொல்லுகிற அந்த இக்கன்னா இருக்கிறது. நாம் என்னதான் சொன்னாலும் இதுவரைக்கும் நாம் பேசி வந்ததிலிருந்து ஒரு சின்ன நெருடலை சந்தித்திருக்கிறோம். ஆனால் அதை பின்னடைவு என்று பெரிதாக பார்க்க வேண்டியது இல்லையோ என்று நான் கருதுகிறேன். தேங்க்யூ வெரி மச் ப்ரொஃபசர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.